கையளவு கையளவு மனசு, அதில் கடலளவு கடலளவு கனவு. சவுடையால ஏசுதாஸ் கச்சேரி இருக்கு, வரையா மஞ்சு? அடடா, ஏசுதாசா? சிவசமுத்திரம் போறதா பிளான் போட்டிருக்கோம். நடைய தெரியாம போச்சு சாரதா. ஏசுதாஸ்னா ரொம்ப பிடிக்குமா? பிடிக்குமாவா? எனக்காக காலையில வந்து 4 ஐயப்பன் பாட்டு பாட்டு போவாரு. அவர் கோயம்புத்தூர் வர போலாமா? இல்ல, தினமும் கச்சேரின்னு ஊர் ஊரா போயிட்டு இருப்பாரு ஏசுதாஸ். அவர் போனா என்ன, அவர் கேசட் தான் இருக்கு வீட்ல, ஐயப்பன் கேசட். அத சொன்னேன். சரி சரி, நீங்க சிவசமுத்திரம் போயிட்டு வாங்க. என்ன கோவிந்தராஜ், மாருதி இல்லையா? இல்ல வயல போயிடலாம். சொல்றான் யாருன்னு குவிஸ் போடுறான். எதுல பாத்தியாரா கொக்கா. சரஸ்வதிக்கு இன்னொரு பேரா, சாரதாதான் சரஸ்வதிக்கு இன்னொரு பேர். தெரியாதா எனக்கு? என் தங்கைக்கு 5 பெண் குழந்தைங்க. எல்லாருக்குமே சரஸ்வதியோட பேர் தான் வச்சாங்க. மூத்தது சரஸ்வதி, அடுத்தது சாரதா உன் பேரு, அப்புறம் மாதங்கி, கலைவாணி, வித்யா. வித்யாவா? ஆமா வித்யா, அதுவும் சரஸ்வதி பேர் தானே. சாரதாதான் சரஸ்வதிக்கு இன்னொரு பேர். ஆமா வித்யா, அதுவும் சரஸ்வதி பேர் தானே. சரஸ்வதிக்கு இன்னொரு பேரு வித்யா. வித்யா கோவிந்தராஜ், எங்க போறீங்க? சவுடைய ஆளுக்கு தான் போகணும். அப்புறம் போய்க்கலாம், முதல்ல வித்யா வீட்டுக்கு போங்க. அவ வீடு தெரியுமா? ஓ தெரியுங்களே, ஒரு பையன் கொண்டு விட்டுருக்குறேன்.
பாண்டிங்களா? என்ன டிவைன் வாய்ஸ் உங்களுக்கு. இது என்ன ராகம் சொல்ல? வசந்த பைரவி. ரொம்ப அற்புதமா பாடுறீங்க. சங்கீதம்ன்றது ஆத்மாவோட எதிரொலி தானே. மனசு சந்தோஷப்பட்டாலும் சங்கீதம் வரும், சஞ்சலப்பட்டாலும் சங்கீதம் வரும். எங்க மேல வாசி பார்ப்போம். பாடுங்க. ஏன் நிறுத்திட்டீங்க? இல்ல, இந்த படத்தை பார்த்தேன், அப்படியே அசந்து போய் நின்னுட்டேன். மிஸ்டர் குருரங்கன் தான் பிரசன்ட் பண்ணாரு. ரியலி நைஸ் இல்ல? நீ கொண்ட திருவுள்ளம் புதிராகுமா? நான் கொண்ட ஆசைக்கு
மனம் தாங்குமா? வேறாரும் உனை சேர மனம் தாங்குமா? வேறாரும் உனை சேர மனம் தாங்குமா? மனவீணையில் உனை மீட்டே தினந்தோறும் நான் பாட நீதான் கேட்டாயோ? கேட்டாலும் கனியாத கல் நெஞ்சமா? கேட்டாலும் கனியாத கல் நெஞ்சமா? கல் நெஞ்சமா? தேவா உனை நானே ஒரு கேள்வி கேட்டேனே. வா வா விடை கூறு அலை பாய்ந்தாள் பூமானே. திருவிழியார் மீது விழுமெனவோர் மாது தினசரி உன்னால் போராட கண்ணீர் ஓட தொழுதிடும் தேவா. சரிகமதனி சரிகமகரே சனிதமா பாமகரே சா. இப்ப சவுடி ஆளுக்கு போட்டுங்களா? வேண்டாம், வீட்டுக்கே போயிடுங்க. Come in. குட் மார்னிங் மேடம். இந்த டெண்டர் ஃபைலை பாருங்க. கிருஷ்ணா அண்ட் கோ சரியான ரேட்டை கோட் பண்ணியிருந்தாலும் அவங்களோட கான்ட்ராக்டை அக்செப்ட் பண்ண வேணாம்னு தோணுது. உனக்கு என்ன வயசாச்சு? அஃப்கோர்ஸ் உன் வயசு தான் உன் அப்ளிகேஷன்ல இருந்தது. நான் கேட்க நினைச்சது, நீ ஏன் இன்னும் கல்யாணம் பண்ணிக்கல?
மிஸ்டர் குருரங்கன் மட்டும் அந்த இடத்துல எனக்கு உதவி பண்ணலனா நான் தற்கொலை தான் பண்ணிட்டு இருந்திருப்பேன். ஹார்ட் அட்டாக்ல அவர் இயற்கையா தான் இறந்து போனார்னாலும் நான் நேசிச்சவரை அந்த இடத்துல பணமா விட்டுட்டு வந்தது அந்த சம்பவம், அந்த குற்றமுள்ள நினைச்சு 2 வருஷம் வரைக்கும் இதனால் நான் சித்திரவதை அனுபவிச்சேன். அந்த கசப்பான சம்பவம் என்னோட வாழ்க்கை முறையே மாத்திருச்சு. கிட்டத்தட்ட சன்னியாசினி மாதிரி ஆயிட்டேன். என் வாழ்க்கையில அதுக்கப்புறம் கல்யாணத்தை பத்தி நினைக்கிறதுக்கு என்னால எப்படி முடியும்? எங்க அப்பா அம்மா இறந்து போயிட்டாங்க. அக்கா தங்கச்சிகளை படிக்க வச்சேன், அவங்களை கல்யாணம் பண்ணி வச்சேன். இன்னும் ஒரு தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணணும். இப்ப நான் வாழறதே அவளுக்காகவும் வயசான என் தாத்தாவுக்காக தான். இந்த சம்பவம் பத்தி மிஸ்டர் குருரங்கன் உங்ககிட்ட எதுவுமே சொல்லலையா? நிச்சயமா சொல்லிருப்பார் நான் நினைச்சேன். அதான் எனக்கே ஆச்சரியமா இருக்கு. ஏ சாரதா. என்ன சாரதா, மணி 5 ஆகி போச்சு, வீட்டுக்கு போலாமா? நீங்க போங்க, நான் இப்ப வரல. சாரதா, நீ வீட்டுக்கு வரல? அதான் சொன்னேனே, நான் அப்புறமா வரேன். கம் ஆன், ஓவர் டைம் எல்லாம் எக்ஸிகியூட்டிவ் ஸ்டாஃப் கிடையாது. ஓஹோ, சரி. தேங்க்ஸ் ஃபார் தி இன்ஃபர்மேஷன். காரை திருப்பி அனுப்பி வைக்கவா? வேண்டாம், நானே வந்துடுறேன். ஓகே. ஏமா ஆட்டோல வர? ஆபீஸ்ல முக்கியமான வேலை இருந்தது, அதான் நீங்க போங்க, நான் பின்னால வரேன்னு சொல்லி அவரை அனுப்பிச்சிட்டேன்.